வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெட் கூத்துக்களை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு திங்கிங்கோடு கொடுத்துருக்குறேன். இது எபிசோட் 3 ஓகேங்களா? மியூசிக் போட்டுறீங்களாப்பா? போட்டுருவாங்க. என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக யாரோட ட்வீட்ஸும் கிடையாது. கடந்த ஒரு 4 நாளாவோ அல்லது ஒரு 3 நாளாவோ பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டில் நிறைய கூத்து நடந்துட்டு இருக்குது. இந்த கூத்து எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வா அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி கண்ணம் பிடிக்கிறாங்க, சில பேர் காதை பொத்திக்கிறாங்க. இப்படிலாம் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டேன்னா சரி, ஓகே, பரவாயில்ல, இருந்தாலும் பிரச்சனையாக தான் இருக்கும். அது எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்விட்டரில் கரண்ட்டாக நம்ம இந்திய நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னா தமிழ்நாடு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சைடில் ட்ரெண்ட் ஆகிற டேக்ஸை பொறுத்து முக்கால்வாசி நேரம் நம்மளோட தமிழ்நாடு டேக் எதுவுமே ட்ரெண்ட் ஆகிறது இல்லை. அது ரெகுலராக நடக்கிற விஷயம். அதை நம்ம அப்புறம் ஓரமாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிமானிட்டேஷனை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லதாகவும் பேசினாங்க, சில பேர் ரொம்ப நல்லதாகவும் பேசினாங்க, சில பேர் கெட்டதாக பேசுனாங்க, சில பேர் காரி துப்புறாங்க, சில பேர் கறி ஊற்றுனாங்க. அது எல்லாத்தையும் மீறி இப்போ ஒரு 3 நாளாக நம்ம தமிழ் சினிமா சம்மந்தமாக ஒரு டேக்ஸ் எல்லாமே ஓடிட்டு இருந்துச்சு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டேகோட ஆரம்பம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கே இருந்துச்சு? ஓகே, நல்ல பையன்தான், என்ன ஆச்சு தெரில, திடீர்னு யாரோ உள்ளே போய் உட்காந்துட்டு நீ நடிகண்டா அப்படின்னு சொல்லி குத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால என்னமோ தெரில, ஒருவேளை கடவுள் இருக்காங்க குமாரே அப்படின்றது ஒருவேளை கடவுள் தூக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். வெறுமனே ஜிவி பிரகாஷ் குமார் மட்டும் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சதான் பிரச்சனை. அதில் வெறுமனே சிம்பிள் ஆம படத்தை மட்டும் தான் கொடுத்துருந்தாரு அவர். இப்போ ஒரு வகையில் என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் எல்லா விஜய் ஃபேன்ஸ், எல்லா காம்படிட்டர் ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்கிற மாதிரி அஜித் ஃபேன்ஸ் ஆகிய நாம எல்லாரும் சேர்ந்து ஆமாடா நாங்கள் ஆமைங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. எதனால இவ்வளோ தூரத்துக்கு ஜிவி பிரகாஷ் எமோஷனல் ஆனாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் இருக்காங்க குமாரோட ரிசல்ட். என்னதான் படத்துக்கு மூணு நாள் ஓப்பனிங் கிடச்சாலும் அதுக்கப்புறம் 4வது நாள் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒருத்தவங்களாம் வரணும்ல. எங்கள் ஊர்லாம் கழுவி ஊற்றிட்டாங்க, தேட்டரே காலி பண்ணிட்டாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆன தேட்டரில் இப்போ வேறு படம் போட்டுறாங்க. இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. இதை உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும் அப்படின்னா ஜிவி பிரகாஷ்க்கு கோவம் வருது. 2வது விஜய் ஃபேன்ஸ். விஜய் சார் ஃபேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே தலை ஃபேன்ஸ்ட்டு அடிக்கடி ஏதாவது மேஷப் நடந்துகிட்டே இருக்கும். அது ரெகுலர். அப்படி நடக்கலை அப்படின்னா தான் இன்டர்நெட்டில் பெரிய என்னடா இன்றைக்கி ஏதோ ரொம்ப நிசப்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே யோசிப்பாங்க. நீங்கள் ஒரு டார்லிங் படத்தை எல்லோரும் கலாய்ச்சாலோ அல்லது ஒரு என்ன படம், அவர் ஃபஸ்ட்டு படம் ஒன்று வந்துச்சு, நல்ல படம், திரிசாயிலா நயன்தாரா, இந்த படத்தை கலாய்க்கிறப்ப நீங்கள் நம்ம ஜிவி பிரகாஷ்க்கு முட்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. பட் எதுவுமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாத கடவுள் இருக்காங்க குமாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி உங்களுடைய அந்த டேஸ்ட் இருக்கு இல்லையா, அதாவது எல்லாருக்குமே ஒரு ரசனை, அதை நீங்கள் ஏன் கேவலப்படுத்திக்கிறீங்க அப்படின்றது தான் நம்மளோட பெரிய கேள்வியாக இருந்துச்சு. இந்த 2 விஷயம் தான் நாங்கள் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவாக கேட்கணும்னு நினச்சிருந்தோம். ஜிவி பிரகாஷ் சாருக்கு நம்மளோட ஒரு கைண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய பெரிய டேரக்டர்ஸ் கூடலாம் இப்போ படம் 10 படம் கிட்ட வச்சுருக்கீங்க கையில் அப்படின்னு சொன்னீங்க. பெரிய டேரக்டர்ஸ் கூடலாம் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, பண்ணுங்க சார், தப்பே இல்லை. நான் நல்ல ப்ராடக்டை எல்லாருமே பார்த்தீங்கன்னா யார் என்ன கழுவி ஊற்றினாலும் சரி, எந்த ஃபேன் பார்த்தாலும் பார்க்காட்டியும் சரி, நீங்கள் யார் ரெஃபரன்ஸ் வச்சாலும் வைக்காட்டியும் சரி, ஆட்டோமேட்டிக்காக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். அதுக்கு யாரும் இந்த படத்தை புஷ் பண்ணுங்கப்பா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒன்றுமே இல்லாமல், எந்த ஸ்டார் வேல்யூமே இல்லாமல் ஹிட்டான பல தமிழ் படங்கள் இருக்குது. பெரிய ஸ்டார் வேல்யூவோட ஒன்றுமே இல்லாமல் கீழே போன நிறைய பெரிய படங்களும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இப்படி ஃபேன் ஃபைட்ஸை உருவாக்கி தான் நீங்கள் பெரிய ஆளாக காட்டிக்கணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் நிறைய ஏதோ சொல்லியிருந்தீங்க, நிறைய நேஷ்னல் அவார்டு வின் பண்ண படத்துக்குலாம் நான் அசோசியேட் ஆகிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் உங்கள் மியூசிக் எந்த இடத்துல எத்தனை படத்தில் ரெகக்னைஸ் ஆச்சு, நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கிறீங்களா? 2வது நீங்கள் 4 படம் தான் சார் நடிச்சிருக்கிறீங்க. நீங்கள் இன்னும் வளர வேண்டிய ஹைட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் இஷ்டத்துக்கு இப்படி வாயில் வந்தெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்பேஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக 2 ஃபேன்ஸை சண்டை மூட்டி தான் நீங்கள் வளரணுன்றது கொஞ்சம் கீழ்த்தனமாக சப்பத்தனமாக இருக்குது அப்படின்றத நான் சொல்லுவேன். உங்களோட மியூசிக் எப்போவுமே ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அதுவும் இப்போ அழிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். நடிகரானதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, உங்களோட சகவாசங்கள் சரியில்லையா என்னன்னு தெரில. ஸோ அதை கொஞ்சம் மாற்றிக்கங்க அப்படின்றதான் உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம். நீ யாரா சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் 100 ரூபா கொடுத்து உன் படத்தை பார்த்துருக்குறேன், அதனால் கேட்பேன், சொல்லுவேன். சரியா?
அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபேன்ஸுக்கு, நீயும் அந்த ஃபேனில் தானே ஒரு ஆள். சத்தியமாக பாஸ், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. என்ன தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சினிமா ரசிகர் நம்ம இருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு வந்து நம்ம ஒரு ஃபேனாக இருந்தாலும், பொது சோஷியல் மீடியா அப்படின்றப்ப அதில் வந்து வர்ற சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ரொம்பவே உறுத்தலாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது வந்து தேவையில்லாமல் நம்ம எல்லாம் பண்ணுறோமோ அப்படின்றது. உடனே எல்லாருமே அங்கே ஒரு மியூசிக்கை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் யார் இதை பற்றிலாம் பேசக்கூடாது. ஸோ முக்கால்வாசி நான் சொல்கிற விஷயம் என்ன தான், இப்போ அஜித் சார் ஃபேன்ஸாக அஜித் சார் தலை 27 படத்தை பற்றி அப்டேட்ஸ் கேளுங்க, அப்டேட்ஸை பற்றி நிறையா போடுங்க, ப்ரொமோட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லையா விஜய் சார் ஃபேன்ஸாக பைரவா படம் உங்களுக்கு டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு, அடுத்து பாட்டு ரிலீஸ் ஆக போகுது December 12. ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் போடுங்க. இதுக்காக நான் வந்து வெள்ளைக்கொடி ஏந்தி வர்ற அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இது வெள்ளைக்கொடி ஏந்திர ஒரு இதே கிடையாது. நம்மளோட பெயரை நீங்கள் உலக லெவலில் கேவலப்படுத்துறீங்க அப்படின்றதான். இது வரைக்கும் எந்த பாசிட்டிவ் டேக்ஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்மளுக்கு வேல் ட்ரெண்டாக வச்சுருக்கோமா? கிடையாது. ஆனால் எல்லா நெகட்டிவ் டாக்ஸும் பாருங்கள் நம்ம வேர்ல்டு லெவலில் வச்சுருப்போம், இந்தியா லெவலில் டாப் 1 வச்சுருப்போம். இது யாருக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யாரை சார்ந்துருக்கிறோமோ அந்தந்த நடிகருக்கு தான் வந்து அது கேவலம். இது இவ்வளோ நாள் நீ இப்படி இல்லையடா, இப்போ ஏன்டா இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஒதுங்கின்னு பார்த்தா தாங்க உள்ளே இருக்கிற சில பிரச்சனைகள் தெரியுது. அதை நான் உண்மையாக ஒத்துக்குவேன். இவ்வளோ நாள் நான் பண்ணதுக்கு வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்து ஒன்று ரெண்டு ஃபேன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஓகேப்பா இந்த பையன் சொல்கிறது கொஞ்சம் பரவாயில்லையே, கரெக்டாக தான் இருக்குது ஒருத்தர் இப்போ நினச்சாங்கன்னா கூட அது எங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எல்லா இந்த ஃபேன் ஃபைட்ஸ் நீங்கள் மற்ற மாதிரி நார்மலாக ட்ரோல் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுங்கள், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவங்க ஃபேமிலியை பற்றி பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஒரு உண்மை மட்டும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாளாக ஜிவி பிரகாஷ் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்திருக்கிறாரு. அவருக்கு எவ்வளோ பெரிய இது ஒரு பூம் அப்படின்றது, மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமோ தெரியாது. கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக நிறைய பேருக்கு அவர் ரீச் ஆகிருப்பார். இப்போது அவர் படத்தால் ரீச் ஆகாத கூட இப்போ இந்த டேக் மூலமாக அவர் ரீச் ஆகிருப்பார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. தாராளமாக நாங்கள் அதை ஏற்றுக்கட்டுற தயாராக இருக்கிறோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். இது வந்து நல்லதா ஓகே பாஸ் நீ சொல்கிறது கரெக்டாக தான் சொல்கிறவங்களும் இருப்பாங்க, ஏய் உனக்கு ஏன்னா இந்த வேலை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. கண்டிப்பாக அது என் டீமில் கூட இருக்கும். நான் அதுக்காக வெயிட் பண்ணிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.